ஜெய் ஸ்ரீராம். 2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி ஒரு அற்புதமான ராசி. இந்த விருச்சிக ராசி இல்லைன்னா ஜோதிடம் என்ற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா ஜோதிடம் என்பது விருச்சிக ராசியில் தான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் புதிய பொருள்களை கண்டுபிடிப்பது. 8ங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னங்க 8ங்க அப்படி. 8ஆம் இடம் இல்லாவிட்டால் ரகசியங்கள் வெளியே வராது. இதில் இருக்கிற கேட்டைக்கு ஒரு பழமொழி உண்டு. கேட்டை கிணத்தடி ரகசியத்தை சொல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கேட்டை கிணத்தடி ரகசியத்தை சொல்லும்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு ரகசியத்தை ஒருத்தர் சொல்லக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு ரகசியத்தை கேட்க போகிறோம். ஏங்க இந்த பையன் இந்த பொண்ணு கூட பழகுறானா என்ன ஏது அப்படின்னா, கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லிடுவோம். அதனால் கேட்டை நட்சத்திரம் என்பது ரகசியத்தை சொல்லும் நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். அதில் ஒரு பழமொழி, இன்னொரு பழமொழி உண்டு கேட்டைக்கு. கேட்டை கோட்டை கட்டி வாழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இந்த கேட்டை நட்சத்திர அனுஷம், அதே மாதிரி விசாகம் 4ஆம் பாதம், இவையெல்லாம் ஒரு அற்புதமான நட்சத்திர பலன்கள். இந்த பெரும்பாலும் விருச்சிக ராசியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டால், காலபுருஷனுக்கு 8வது ராசியாக இருந்தாலும் ராசிக்கு 5ஆம் அதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பேருவை தள்ளி போடும். சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த 2026 உங்கள் 5க்குடையவர் உங்களை பார்க்க போகிறார். கடகத்திலிருந்து சந்திரனை பார்ப்பார்.